இது சனிக்கிழமை இந்த வாரம் ஜெய்குட்டிக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. 2 பேரும் பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க. சாயங்காலம் போல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காம பயங்கர மழைங்க. இந்த மழைக்கு அதுக்கும் நமக்கு வந்து சுட சுட போண்டா பச்சி இதை தான் சாப்பிட தோணும். ஆனா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எறும்பு திண்ணின்னு சொல்ற மாதிரி எங்க வீட்டுல கச்சாய் திண்ணின்னு ஒண்ணு இருக்குதுங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா குட்டிமா தான். அந்த குட்டிமாவுக்கு இந்த கச்சாயம் எதுக்குதான் இப்படி பிடிக்குதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால அவங்க பாட்டியை அடிக்கடி குட்டிமாவுக்கோசரம் கச்சாயம் சுட்டு கொடுத்துட்றாங்க. இந்த கச்சாயம் குட்டிமாவுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் அதை தான் கொடுத்துட்டு சொல்லுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதை தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு மேடத்துக்கு வந்து கச்சாயம் பிடிக்கும். அதனால நேத்து வந்து சுட சுட மலைக்கு கச்சாயம் சுட்டு கொடுத்துட்டாங்க. நைட்டு சாப்பிட சூடா தோசை, அது கூட குழந்தைங்களுக்கு சட்னி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காரமா பூண்டு தொக்கு செஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து இந்த ஆடி ஒண்ணுக்கு தேங்காய் சுடுறீங்கல்ல, எங்க ஊர்ல எல்லாம் இந்த பழக்கம் இல்ல. எதுக்கு சுடுறீங்கன்னு ரீசன் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேட்டீங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த ரீசனும் தெரியாது. ஆடி ஒண்ணு அப்படின்னாவே சின்ன வயசுல இருந்து தேங்காய் சுடுவோம், டேஸ்ட் நல்லா இருக்கும். எப்படா அந்த ஆடி ஒண்ணு வரும்னு தான் எதிர்பார்த்தோமா தவிர அதுக்கான ரீசன் நாங்க தெரிஞ்சுக்கல. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இந்த தேங்காய் சுடுற பழக்கம் இருக்கு. யாருக்காச்சும் தேங்காய் சுடுறதுக்கான ரீசன் தெரிஞ்சா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க.